வருகிற சட்டமன்ற தேர்தலில் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக யாருடன் கூட்டணி என்பது குறித்து அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு பேச்சு நிலவி வருது. இறுதி கட்டமாக பிரேமலதா விஜயகாந்த் திமுகவுடன் கூட்டணி வைக்க போறாரா அல்லது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க போறாரா என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. இது குறித்து கடந்த 3 மாதங்களாக சஸ்பென்ஸ் வைத்து பேசி வந்த பிரேமலதா விஜயகாந்த் வருகிற 9ஆம் தேதி கடலூர் மாநாட்டில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து அறிவிக்க போறார். முன்னதாக அவர் திமுகவுடன் கூட்டணி வைக்கலாம்னு இறுதி முடிவு எடுக்கப்பட்டதாக தெரியுது. இது ஒரு ராஜதந்திர முடிவாக பார்க்கப்படுது. இதன் பின்னணியில் என்ன நடந்தது என்பது குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்டது. தற்போது அதிமுகவில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லைன்னு, தங்களுக்கு ராஜ்யசபா பதவி தரப்படலைன்னு குற்றம் சாட்டி அதிமுகவிலிருந்து தேமுதிக விலகி நிற்குது. இருந்த போதிலும் வருகிற தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக ராஜ்யசபா பதவி ஒதுக்கி தரோம்னு அதிமுக தரப்புல தூது விடப்பட்டது. ஆனா பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக கூட்டணியை புறக்கணித்து விட்டார். இதற்கு காரணம், பிரேமலதா விஜயகாந்த் பொறுத்த வரையில எந்த கட்சி வெற்றி பெறுகிறதோ அந்த கூட்டணியில் இருக்க வேண்டும்னு நினைக்கிறாங்க. இதனாலதான் தேமுதிக இடம்பெறும் கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கும்னு பேசி வராரு. அந்த வகையில அதிமுகவுடன் பாஜக மட்டுமே கூட்டணி வைத்துள்ள நிலையில வெற்றி வாய்ப்பு குறைவு என பிரேமலதா விஜயகாந்த் உணர்கிறார். மேலும் கருத்து கணிப்புகளும் அதிமுகவிற்கு ஆதரவாக இல்லை. எனவே அதிமுக கூட்டணியில் இணைந்தால் தோல்வியை தான் சந்திக்க வேண்டும் என்கிற அடிப்படையில அந்த கூட்டணியை பிரேமலதா விஜயகாந்த் புறக்கணித்திருக்கிறார். இதற்கிடையே தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் நடிகர் விஜய் தேமுதிகவை இணைத்துக் கொள்ள விரும்புகிறார். காரணம், விஜயகாந்த் மீதான அனுதாப அலை ஓட்டும் விஜய் ரசிகர்கள் ஓட்டும் ஒன்றாக இணையும் பொழுது வெற்றி வாய்ப்பு அதிகமாகும் என விஜய் கருதுகிறார். இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த பிரேமலதா விஜயகாந்த் தற்பொழுது அந்த முடிவிலிருந்து பின்வாங்கி இருக்கிறார். முன்னதாக தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கட்சி இணையுமானால் தாமும் தமிழக வெற்றி கழகத்துடன் இணையலாம் என்ற முடிவில் இருந்தார். இதற்கு காரணம், தமிழக வெற்றி கழகம், காங்கிரஸ் கட்சி, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம்னு பலரும் இணையும் பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு ஒருவித கணக்கு போட்டு வைத்திருக்கிறார். தற்பொழுது காங்கிரஸ் கட்சி தரப்புல தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி இல்லைன்னு இறுதி முடிவு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்தால் தேமுதிகவும் பின்னடைவை சந்திக்கும்னு இறுதி முடிவுக்கு வந்திருக்கிறாரு பிரேமலதா விஜயகாந்த். இதற்கிடையே திமுக தரப்பில் அமைச்சர் ஏவா வேலு பிரேமலதா விஜயகாந்தை தொடர்ந்து சந்தித்து பேசி வரார். திமுக தரப்பில் 7 தொகுதிகள் ஒதுக்கி தரப்படும்னு, மேலும் 2 தொகுதிகள் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் விஜய் பிரபாகரன் ஆகியோர் போட்டியிடுவதற்கு தனியாக தொகுதிகள் ஒதுக்கி தருவதாகவும் பேச்சுவார்த்தை நடந்து வந்தது. இந்த நிலையில தற்போது கருத்து கணிப்புகள் அனைத்தும் திமுகவே வெற்றி பெறும் என தெரிவித்து வருகின்றன. மேலும் திமுக தரப்புல கூட்டணியும் பலமாக இருப்பதால திமுகவுடன் கூட்டணி சேரலாம்னு பிரேமலதா விஜயகாந்த் இறுதி முடிவு எடுத்திருக்கிறார். இதற்கு தகுந்தாற் போல தேர்தல் செலவிற்கு தேவைப்படும் பணத்தின் ஒரு பகுதியை திமுக தரப்பில் தருவதாகவும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இதன் காரணமாக திமுகவுடன் தேமுதிக கூட்டணி சேரும் என்கிற இறுதி முடிவு எட்டப்பட்டதாக தெரியுது. தேமுதிகவை பொறுத்தவரையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவில் தேமுதிக இணைந்த போது கிட்டத்தட்ட 7% மேலாக வாக்கு வங்கி இருந்தது. ஆனால் அதன் பின்னர் தொடர்ந்து சரிவடைந்த நிலையில தற்பொழுது 2% வாக்கு வங்கி மட்டுமே தேமுதிகவிற்கு இருக்கு. இருந்த போதிலும் தற்பொழுது விஜயகாந்த் மீதான அனுதாப அலை வீசும் என்ற அடிப்படையில் தான் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே திமுகவுடன் தேமுதிக இணைந்தால் காங்கிரஸ் கட்சிக்கு புதிய சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில தங்களுக்கு 38 தொகுதிகள் ஒதுக்கி தர வேண்டும், 3 அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட வேண்டும்னு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக ஆலோசனை செய்த திமுக மேலிடம் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்க தருவதாக முடிவு செய்து இருக்கிறது. மேலும் அமைச்சரவையில் இடம் தர முடியாது, தேவைப்பட்டால் ஒருவருக்கு அமைச்சரவையில் இடம் தரலாம்னு ஆலோசிக்கப்பட்டு இருக்கு. இது தொடர்பாக தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் முடிவுக்கு வராத பட்சத்துல அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியிடம் மு.க. ஸ்டாலின் நேரடியாக பேசி இறுதி முடிவை எட்டியிருக்கிறார். இந்த நிலையில தேமுதிக தங்களது கூட்டணியில் இணையுமானால் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கி தர முடியாது, 18 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கி தர முடியும். மீதமுள்ள
10 தொகுதிகள் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்படும்னு மு.க.ஸ்டாலின் கராராக பேசியிருக்கிறார். இந்த நிலையில தமிழக காங்கிரஸ் கட்சி என்ன முடிவு எடுக்க போகிறது என்பது தெரியல. இருந்த போதிலும் தற்பொழுது அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து வருவதால ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் திமுக கூட்டணியை விட்டு பிரிந்து செல்வதை விரும்பல. எனவே திமுகவின் முடிவுக்கு டெல்லி காங்கிரஸ் மேலிடம் சம்மதம் தெரிவிக்கும்னு தெரியுது. இன்னும் ஒரு சில நாட்களில் திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு முடிவடையும் என்பது, திமுக கூட்டணியில் தேமுதிக இணையம் என்பது இறுதிக்கட்ட தகவலா வெளிவரும் என்பது முக்கிய செய்தியா பார்க்கப்படுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள தினந்தோறும் ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.